ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? டிரான்சிஷன் அண்ட் இன்டராக்ஷன் எலிமெண்ட்டில் நம்ம பார்த்த டாப்பிக்கு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் பொசிஷன் ஆஃப் டிரான்சிஷன் எலிமெண்ட் இன் பீரியாடிக் டேபிள் அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியம் காப்பர், இது ரெண்டும் பார்த்துருங்க. ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு ஜென்ரல் ட்ரெண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ். ஜென்ரல் ட்ரெண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்க்க போகிறது மெட்டாலிக் பிஹேவியர். டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு எல்லாமே என்ன, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் டிரான்சிஷன் மெட்டல்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா டிரான்சிஷன் மெட்டலுக்கும் என்ன கேரக்டர் இருக்குன்னா மெட்டல்னு பேர் எடுத்தது எல்லாமே மெட்டாலிக் கேரக்டர் தான், இதில் எந்த டவுட்டுமே இல்லை. அப்போ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டாலிக் பிஹேவியர்ன்றது நம்ம சொல்லலாம். ஆல் டிரான்சிஷன் எலமெண்ட் ஆர் 40 டிரான்சிஷன் எலமெண்ட்டும் என்னது அப்படின்னா மெட்டல் தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆல் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டல் அப்படின்றத நம்ம சொல்லலாம். மெட்டலுக்கான கேரக்டர்னா அதனா குட் கனெக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்றது நம்ம சொல்ல முடியலாம். தெரிஞ்ச விஷயம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மெட்டல்ஸ் எப்பவுமே என்னதுன்னா தேர் குட் கனெக்டர் ஆஃப் ஹீட்டு அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் நல்லா கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் டிரான்சிஷன் மெட்டல் எக்ஸப்ட் குரூப் 11 எலிமெண்ட்ஸ் ஆர் ஹார்டர்னு பார்த்தோம். அது குரூப் 1 குரூப் 2 வந்து சாஃப்டாக இருக்கும். குரூப் 1 குரூப் 2ன்றது யாருன்னா குரூப் 1 எலிமெண்ட் சார் ஆல்கலி மெட்டல், குரூப் 2 எலிமெண்ட்ஸ் சார் ஆல்கலைன் எர்த் மெட்டல். இது ரெண்டுமே சாஃப்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது ஆல் த டிரான்சிஷன் மெட்டல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் எக்ஸப்ட் குரூப்பு 11. குரூப் எலிமெண்ட்ஸ் என்னது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவும் சாஃப்டான கேரக்டர் தான் இருக்குன்றதை நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு தான் சாஃப்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது என்னதுன்னா குரூப் 1ம் 2ம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதான் அன்லைக்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் த டிரான்சிஷன் எலிமெண்ட் ஆர் ஹார்ட் எக்ஸப்ட் குரூப் 11. குரூப் 11 யாருன்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம். காப்பரு, சில்வரு, கோல்டு, ஓகேவா, பிளாட்டினம், இவங்க எல்லாமே அந்த குரூப்பில் வந்துடுவாங்க. அதாவது என்ன ரொம்ப காஸ்ட்லியான எலிமெண்ட்டுன்னு பேர் எடுத்தவங்க குரூப் 11ல் வருவாங்க. குரூப் 11 சொன்னதுன்னா ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இருந்தாலும் என்னதுன்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எலிமெண்ட்டில் ஆல் நோன் எலிமெண்ட்டில் சில்வர் ஆஸ் த ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் மீன்ஸ் நார்மல் டெம்பரேச்சர். அப்போ ரூம் டெம்பரேச்சர் ஆர் நார்மல் டெம்பரேச்சரில் சில்வருக்கு வந்து இது 1 மார்க்கில் கேட்பாங்க. சில்வர் ஆஸ் த ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்றாங்க நார்மல் டெம்பரேச்சர் ஆர் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னும்போது டிரான்சிஷன் எலிமெண்ட் எல்லாமே மெட்டாலிக் பிஹேவியர் இருக்குதுன்றதை பார்த்த மாதிரியே டிரான்சிஷன் மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலிமெண்ட் ஆர் ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக். மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலிமெண்ட் ஒன்று ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கை ஷார்ட்டாக HCP அப்படின்றாங்க. ஷேப்பு பார்த்திங்க அப்படின்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்டுக்கு ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கில் இருக்கும் HCPயில், கியூபிக் க்ளோஸ் பேக் CCPன்னு எடுத்துக்கலாம். இது அடுத்த ஸ்லைடில் பார்த்தா உங்களுக்கு டேபிளர் காலத்தில் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலிமெண்ட் ஆர் க்ளோஸ் ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கு, அப்புறம் கியூபிக் க்ளோஸ் பேக்கு ஆர் பாடி சென்டர்ட் கியூபிக் க்ளோஸ் பேக். பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னும்போது BCC ஷார்ட்டாக. ஓகேவா? இது எல்லாமே யாருன்னா மெட்டலான கேரக்டர் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மெட்டலுக்கும் என்னென்ன கேரக்டர் என்னென்ன ஷேப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலிமெண்ட்டு ஒன்று ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கில் இருக்கும், இல்லைனா கியூபிக் க்ளோஸ் பேக்கில் இருக்கும், இல்லைனா பாடி சென்டர்ட் கியூபிக் க்ளோஸ் பேக் இருக்கும். அப்போ இந்த 3 ஷேப்பில் தான் ஒரு உண்மையான மெட்டல் ஷேப் வச்சுன்னு இருக்கான்றாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்லைடில் மெட்டலைக் பிஹேவியர்னு பார்த்துருக்கோம். ஆல் த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஆர் மெட்டல் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். தேர் குட் கனெக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 1 குரூப் 2 ஆர் சாஃப்ட் மெட்டலு. ஆல் த டிரான்சிஷன் எலிமெண்ட் ஆர் ஹார்டு எக்ஸப்ட் குரூப் 11 அப்படின்றது சொல்லுவோம். குரூப் 11 எலிமெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். காப்பரு, சில்வரு, கோல்டு, பிளாட்டினம், இவங்கெல்லாம் குரூப் 11. ஓகே, ஓரளவுக்கு ஹார்டு இருக்கும். அதே அதிகமான ஹார்டு கேரக்டர் மற்ற எலிமெண்ட்டு கூட கம்பேர் பண்ணும்போது டிரான்சிஷன் எலிமெண்ட்டை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குரூப் 11க்கு ஹார்ட்னஸ் கம்மி தான். ஓகேங்களா? இருந்தாலும் சில்வர் வந்து ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கார் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலிமெண்ட் ஆர் ஹெக்ஸாகனல் க்ளோஸு, கியூபிக் க்ளோஸு, பாடி சென்டர் கியூபிக் க்ளோஸ் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் 3D 4D 5D டிரான்சிஷன் எலிமெண்ட். லேட்டஸ்ட் என்னும்போது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிரான்சிஷன் சீரிஸ் 3D 4D 5D இதனுடைய டிரான்சிஷன் சீரிஸ் இல்லைன்னா 4 டிரான்சிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 3D 4D 5D டிரான்சிஷன் மெட்டலில் மட்டும் ஸ்ட்ரக்சரை காட்டிருக்கான். ஸ்கேண்டியம் 21 ஆரம்பித்து ஜிங்க் 30 வரைக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஒன்று ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கில் இருக்கும், HCPயில் இருக்கும், இல்லை BCCயில் இருக்கும், இல்லை CCPயில் இருக்கும். 3 தான் அதிகமான ஸ்ட்ரக்சர் வரும். FCCலாம் கொஞ்சம் ரேராக தான் வரும்ன்றதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்கேண்டியம், டைட்டானியம் இதெல்லாம் HCP அப்படின்றது அது ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைட் க்ரீனில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க BCC எல்லாம்.
ஓகேங்களா. அடுத்தது என்னன்னா லைட் ரெட் கலரில் என்ன பண்ணுறாங்க எஃப்சிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் ஒரு சில கலர் அங்கங்கே அந்த ஒரு கிறிஸ்டல் எலமெண்ட் வந்து ஒவ்வொரு கிறிஸ்டலும் ஒவ்வொரு எலமெண்ட்டும் எந்தெந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறாங்கன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதை நீங்கள் அப்படியே பார்த்துக்க வேண்டியதான் யார் யார் என்ன இதில் இருக்கிறாங்கன்னா. இப்போ குரூப் 11 எலமெண்ட்டு பார்த்தோன்னா காப்பரு சில்வரு கோல்டு பார்த்திங்க அப்படின்னும் போது 3மே எஃப்சிசி தான். ரொம்ப காஸ்ட்லியான எலமெண்ட்டு காப்பரு சில்வர். குரூப் 11 பாருங்கள் காப்பரு சில்வரு கோல்டு. ஓகேங்களா. இவங்க எல்லாமே எஃப்சிசி பேஸ் 100 கியூபிக்கில் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்லைடை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு as we move from left to right, அதாவது என்ன தட்டுனா டிரான்சிஷன் மெட்டல் சீரிஸ் 4 டிரான்சிஷன் மெட்டல் சீரிஸ் இருக்குது. 3D 4D 5D 6D. இதில் பார்த்திங்க அப்படின்னா டிரான்சிஷன் எலமெண்ட் சீரிஸில் மோஸ்ட் மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு அலாங் த டிரான்சிஷன் மெட்டல் சீரிஸ் மெல்ட்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ். ஓகே. மெல்ட்டிங் பாயிண்ட் ஏன் குரூப் அதாவது இப்போ டிரான்சிஷன் எலமெண்ட்டில் லெஃப்ட் டு ரைட்டில் போகும்போது மெல்ட்டிங் பாயிண்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போது ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ் பிகாஸ் டியூ டு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் அவைலபிள் ஃபார் மெட்டாலிக் பாண்டிங் இன்க்ரீசஸ். அப்போது ஒரு எலமெண்ட்டில் எந்த அளவுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது அவுட்டர் ஆர்பிட் எலக்ட்ரானை வச்சு மற்ற எலமெண்ட்டு கூட பாண்டிங்கை பண்ணும். பாண்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும். ஸ்ட்ரென்த் அதிகமாகும்போது அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்சிஷன் மெல்ட்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. as we move from left to right in a 4 transition series melting point first increases due to number of unpaired electron available for metallic bonding. ஓகேங்களா. அப்போ என்ன மெட்டாலிக் பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் இட் ரீச்சஸ் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோடனா குறிப்பிட்ட வேல்யூக்கு போன உடனே திரும்ப மெல்ட்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆனது உடனே என்ன ஆகும் லைட்டாக டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஏன் அப்படின்னா டிஆர்பிட்டல் எலக்ட்ரான் அங்கே வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்க பாண்டிங் நடந்துச்சு. சம்டைம் என்னதுன்னா இன்க்ரீஸ் ஆகி திடீர்னு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னதுன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்லாம் பேரப் ஆகிடுது. அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லாமல் போயிடுது. அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லாத பட்சத்தில் மெல்ட்டிங் பாயிண்ட் குறைய ஆரம்பிச்சு. ஓகே. அப்போ அன்பேர்ட் டி எலக்ட்ரான்ஸ் ஆர் பேரப் அண்ட் பிகம் லெஸ் அவைலபிள் ஃபார் பாண்டிங். அப்போ லெஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா மெல்ட்டிங் பாயிண்ட் குறைய ஆரம்பிச்சு. ஓகேங்களா. இதுதான் சொல்லியிருக்காங்க. as we move from group left to right in a 4 transition series அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட் இன்க்ரீசஸ் டியூ டு presence ஆஃப் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் டி எலக்ட்ரான் இன் மெட்டாலிக் அவைலபிள் ஃபார் மெட்டாலிக் பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். தென் ரீச்சஸ் ஏ மேக்ஸிமம் வேல்யூ தென் டிக்ரீசஸ். ஏன் அப்படின்னா டிஆர்பிட்டல் எலக்ட்ரான் பேரப் ஆகி பாண்டிங்க்கு எலக்ட்ரான் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா லெஸ் அவைலபிள் ஃபார் பாண்டிங் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அப்போ பாண்டிங்க்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா மெல்ட்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ குறிப்பிட்ட வேல்யூ ரீச் ஆனவுடனே இப்போ சடன் என்னதுன்னா மெல்ட்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் பேரப் தேர்ஃபோர் இட் டஸ் நாட் அவைலபிள் ஃபார் பாண்டிங் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதான் அதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரிஸ் பாருங்களேன். ஃபஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸில் மெல்ட்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ் இந்த கிராஃபில் பார்த்தா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேண்டியம் டைட்டானியம் வெனாடியம் என்ன ஆகுது அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ். தென் என்னடனா சடன் ஒரு வேல்யூவில் ரீச்சஸ் வேல்யூவில் வெனாடியமும் குரோமியம் ஒரு வேல்யூவில் இருக்கிறாங்க. தென் சடன் டிக்ரீஸ் ஆகும் யாருக்குன்னா குரோமியம் டு மேங்கனீஸ். அப்புறம் அகன் மேங்கனீஸ் டு அயன் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். தென் அயன் டு நிக்கலீஸ் அப்படியே ஒரே மாதிரி வேல்யூ தான் லைட்டாக. நிக்கலேருந்து காப்பு ஜிங்க் வரும்போது ரொம்ப சடனாக டிக்ரீஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் என்னன்றதை நான் சொல்லிவிட்டேன். அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அவுட்டர் ஆர்பிட்டில் பாண்டிங் போகிறதுனால மெல்ட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் எல்லாம் பேரப் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பாண்டிங் இல்லாத பட்சத்தில் அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரிஸ் மெல்ட்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஸ்கேண்டியம் மெல்ட்டிங் பாயிண்ட்டு 1814 கெல்வின்லேருந்து மேக்ஸிமம் 2183 கெல்வின் ஃபார் வெனடியம் விச் இஸ் க்ளோஸ் டு குரோமியம். அப்போ குரோமியத்துக்கு பார்த்தீங்கன்னா 2180 கெல்வின் ஃபார் குரோமியம் அப்படின்றாங்க. அப்போ ஸ்கேண்டியம் வெனடியம் குரோமியம் இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேண்டியம் டைட்டானியம் வெனடியம் இது மூணுத்தினுடைய இது ஓரளவுக்கு என்னதுன்னா ஸ்கேண்டியம் நெக்ஸ்ட்டு வெனடியம் குரோமியம் ஓரளவுக்கு என்ன கேட்டோன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வேல்யூ தான் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேங்கனீஸ் 3D சீரிஸ் அண்ட் டெக்னீஷியம் இன் 4D சீரிஸ் ஆஃப் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேங்கனீஸ் இன் 3D சீரிஸு இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் அடுத்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் டெக்னீஷியம் இன் 4D சீரிஸ் அப்படி லைனாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த டயக்ராம்லாம் இல்லாமல் பாருங்கள்
Manganese in 3D series and technetium in 4D series have low melting point. The maximum melting point at the middle of the transition metal series அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்பயுமே மேக்ஸிமமான மெல்ட்டிங் பாயிண்ட்டு டிரான்சிஷன் சீரீஸில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா மிடில் ஆஃப் த சீரீஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேங்கனீஸ் பார்த்தோன்னா 3D சீரீஸில் எப்படி இருக்குன்னா டயக்ராமில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். மேங்கனீஸுக்கு 3D சீரீஸில் ரொம்ப லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டு. 4D சீரீஸில் பார்த்தீங்கன்னா அதே டயக்ராம் டெக்னீஷியத்துக்கும் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆஃப் த டிரான்சிஷன் சீரீஸில் எப்போயுமே மேக்ஸிமம் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். மெல்ட்டிங் பாயிண்ட் லோ ஆகிறதுக்கு காரணம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். No unpaired electron because all the unpaired electrons are pair up ஆகும்போது not available for bonding electron. பாண்டிங்க்கு எலக்ட்ரான் அவைலபிளாக இல்லாத பட்சத்தில் மெல்ட்டிங் பாயிண்ட் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ 3D சீரீஸில் மேங்கனீஸு 4D சீரீஸில் டெக்னீஷியத்துக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் லோவாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலமெண்ட் ஆர் ஆக்குபையிங் மிடில் ஆஃப் த டிரான்சிஷன் சீரீஸு இட் ஹேவ் ஹையர் மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மிடில் ஆஃப் த சீரீஸில் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இட் ஹேவ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லோன் பெர் எலக்ட்ரான். அப்போ டிரான்சிஷன் சீரீஸில் மிடில் ஆஃப் த எலமெண்ட் ஆக்குபை யாருக்கு அப்படின்னா அதுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். அன்பேர்ட் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும்போது பாண்டிங்க்கு போகும்போது அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இட் இண்டிகேட்ஸ் D5 கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்க. அப்போ D5 கான்ஃபிகரேஷனாக D ஆர்பிட்டல் 5 D ஆர்பிட்டலில் 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் D ஆர்பிட்டலுக்கு 5 தான். இந்த மாதிரியான அன்பேர்ட் எலக்ட்ரான்லாம் ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸ்ட்ராங் இன்டர்அட்டாமிக் அட்ராக்ஷன் இருக்கும்போது மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. therefore the element occupying middle of the transition series it have higher melting point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் டியூ டு presence ஆஃப் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் அப்படின்றத நம்ம சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஸ்லைடில் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மெல்ட்டிங் பாயிண்ட்டு லெஃப்ட் டு ரைட்லேருந்து என்ன பண்ணாடனா என்ன ஆகுன்றது மெல்ட்டிங் பாயிண்ட்டை சொல்கிறது தான் இந்த ஸ்லைடு. ஓகேங்களா. வேரியேஷன் ஆஃப் மெல்ட்டிங் பாயிண்ட் இன் 3D சீரீஸ் அப்படின்றது ஸ்காண்டியத்துலேருந்து வெனடியம் போவோம். குரோமியம் ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துக்கும் வெனடியம் குரோமியத்துக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது அப்படின்றது பார்த்தோம். குரோமியம் டு மேங்கனீஸ் டீப் டிகிரீஸ் அப்படின்றது தென் சடன் லைட் இன்க்ரீசஸ் தென் டிகிரீசஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி மெட்டாலிக் பிஹேவியர் ஜென்ரல் ட்ரெண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் ஒன்று மெட்டாலிக் பிஹேவியர் பார்த்தாச்சு. அனதர் ஒன்று மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துறோம். தேர்ட் ஒன் வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயனிக் சைஸ். அப்போ அட்டாமிக் அண்ட் அயனிக் சைஸ் என்ன ஆகும் டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி எக்ஸப்ட் பார்க்கும்போது என்னதுன்னா ஸ்டெடி டிகிரீஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் அலாங் ஏ பீரியட் எப்பவுமே தெரிஞ்ச விஷயம். பீரியடில் அட்டாமிக் ரேடியஸ் ஆன் மூவிங் லெஃப்ட் டு ரைட்டு அப்படின்றாங்க. பீரியடில் அட்டாமிக் ரேடியஸ் இந்த 4 டிரான்சிஷன் சீரீஸ்னு வச்சுக்கேன். இது எல்லாத்துக்குமே லெஃப்ட் டு ரைட்டில் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா. பிகாஸ் என்ன அப்படின்னா ஆஸ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் அப்படின்றாங்க. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நியூக்ளியர் சார்ஜ் நியூக்ளியஸில் இருக்கிற ப்ரோட்டானு அவுட்டர் ஆர்பிட்டில் எலக்ட்ரானு இன்வெர்ட் புல்லிங் நடத்ததுனால சைஸ் டிக்ரீஸ் ஆகும். சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. therefore நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் ஆன் மூவிங் லெஃப்ட் டு ரைட் இன் டிரான்சிஷன் சீரிஸ். how many transition series means 4 transition series. ஓகேவா. therefore எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆடட் டு தி சேம் சப்செல் அப்படின்றாங்க. இருந்தாலும் ஆட் பண்ண எலக்ட்ரான் ஒரே சப்செல்லில் சேர்க்கும்போது அதனுடைய சைஸ் என்ன ஆகாது இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா ஆன் மூவிங் லெஃப்ட் டு ரைட் இன் பீரியடு ஒரு யூனிட் எலக்ட்ரானை தான் ஆட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு அதுக்கும் அட்டாமிக் நம்பர் 1 தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகும்போது ஆடிங் எலக்ட்ரான் இன் சேம் வேலன்ஸ் செல்லு. அப்போ ஒரே செல்லில் ஆட் பண்ணும்போது அதனுடைய சைஸ் பிகர் ஆகாது. சைஸ் பிகர் ஆகாத பட்சத்தில் அட்டாமிக் ரேடியஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இதுதான் சைஸ் ஆஃப் த அட்டாமிக் ஆட்டம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். பட் ஃபார் 3D டிரான்சிஷன் சீரிஸு இந்த எக்ஸ்பெக்டட் டிகிரீஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் அப்சர்வ் அப்புறம் 3D டிரான்சிஷன் சீரிஸில் அட்டாமிக் சைஸ் குறையுதுன்றீங்க. எது வரைக்கும் குறையும் அப்படின்னா ஸ்காண்டியத்துலேருந்து வெனடியம் வரைக்கும். அப்போ ஸ்காண்டியம் வெனடியம் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் என்ன ஆகுதுன்னா அட்டாமிக் ரேடியஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி குறையுது அப்படின்றாங்க. தேர் ஆஃப்டர் என்ன பண்ணுறாங்கன்னா காப்பர் இந்த அட்டாமிக் ரேடியஸ் நியர்லி ரிமைன் சேம். காப்பருக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்குன்னா நியர்லி சேம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியத்துலேருந்து வெனடியம் வரைக்கும் எப்படி இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா காப்பருக்கு குறையுதுன்றதை காட்டிருக்கோம் பாருங்கள். அப்போ டிரான்சிஷன் சீரிஸ் 3D டிரான்சிஷன் எலமெண்ட்டில் டிக்ரீஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் ஸ்காண்டியம் டு வெனடியம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காப்பர் தான் அட்டாமிக் ரேடியஸ் நியர்லி ரிமைன் சேம் அப்படின்னா காப்பருக்கான அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நியர்லி சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். therefore as we move from scandium to zinc in 3D series the extra electron added to 3D orbital. இப்போ 3D ஆர்பிட்டாலில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் பண்ண 3D எலக்ட்ரான் ஒன்று என்ன தாட்டனா பார்ஷியல் ஷீல்டு அண்ட் இன்க்ரீஸ் நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸஸ் ஸ்லைட்லி அப்படின்றாங்க. இப்போ ஆட் பண்ண என்ன தாட்டனா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்.
எப்படின்னு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக டிஜிட்டல் டிரான்சிஷன் சீரிஸ் இல்லை ஸ்கேண்டியத்துலேருந்து ஜிங்க் போக போக அட்டாமிக் நம்பர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் நம்பர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸு குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயனிக் சைஸு ஆன் மூவிங் லெஃப்ட் டு ரைட் இன் டிரான்சிஷன் சீரிஸ். how many transition series? 4 transition series. இங்கே 3Dயை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லைடில், 3D டிரான்சிஷன் மட்டும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணுறோம்னா 3D சப்ஸ் எலக்ட்ரானா ஸ்ட்ராங்லி ரிப்பல் த 4s எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஆட் பண்ணாட்டினா 3D எலக்ட்ரான் சப்செல் எலக்ட்ரான் ஆட் பண்ணாட்டினா 4s ஆர்பிட்டல் இருக்கிற எலக்ட்ரான் வந்து ரிப்பல் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ தீஸ் 2 ஃபோர்ஸஸ், அதாவது இவன் வானான்றான் 4s எலக்ட்ரானும் கொடுக்கும்போது வானான்றான் 3D ஆர்பிட்டல் வேணுன்றான். அப்போ வேணாம் அப்படின்ற போது 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஃபோர்ஸை எக்ஸெப்ட் பண்ணுறாங்க. தீஸ் 2 ஃபோர்ஸஸ் ஆர் ஆப்ரேட்டட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இந்த 2 ஃபோர்ஸுமே ஆப்போசிட் டைரக்ஷன், ஒருத்தன் வேணுன்றான் ஒருத்தன் வேணான்றான் போது ஒருத்தன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் ரொட்டேஷன் 2 ஃபோர்ஸ் ஆப்ரேட் ஆகுது அண்ட் பேலன்ஸ் ஈச் அதர் ஆகுது. இட் லீட்ஸ் டு கான்ஸ்டன்ட் இன் அட்டாமிக் ரேடியஸ். அப்போ 2 பேருமே என்னதுன்னா 3D ஆர்பிட்டாலே ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது வாங்குறாரு. அந்த 4s எலக்ட்ரான் என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணுது. இவங்க 2 பேருமே 2 ஃபோர்ஸஸ் ஆப்ரேட் பண்ணும்போது அட்டாமிக் ரேடியஸ் கான்ஸ்டன்ஸியாக இருக்குதுன்றதை நம்ம சொல்லி முடிக்கலாம். therefore end of the series d orbitals of zinc contain 10 electron. அப்போ சீரீஸ் எண்ட் ஆகும்போது எந்த சீரீஸ் ஆகிட்டோன்னா 3D சீரீஸில் ஸ்கேண்டியத்தில் ஆரம்பித்து ஜிங்க்கில் போய் முடியுது. அப்போ ஜிங்க்கில் முடியும் போது பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க் கண்டைன் 10d எலக்ட்ரான். அப்போ 10d எலக்ட்ரான் D10 இருக்கும். டி ஆர்பிட்டலில் 10 எலக்ட்ரான் வச்சுன்னு இருக்கிறதுனால இதனால் ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான் இஸ் மோர் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். therefore ஆர்பிட்டல் ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட் அட் அட்டாமிக் ரேட் ஸ்லைட்லி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்ட்ராங் ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் ஜிங்க் கொடுக்கறதுனால எலக்ட்ரான் மோர் தென் தி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டி ஆர்பிட்டலில் அதிகமான எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது என்ன பண்ணாடுன்னா நியூக்ளியஸ் அவுட்வர்டு ஃபில்லிங் நடத்தும். அப்போ அவுட்வர்டு ஃபில்லிங் நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா ஸ்லைட்லி அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. யாருக்கு அப்படின்னா ஜிங்குக்கு. அதனால தான் அந்த டயக்ராமில் அட்டாமிக் ரேடியஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும் ஜிங்குக்கு. டயக்ராம் பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஜிங்குக்கு ஏன் அட்டாமிக் ரேடியஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற போது டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான் இருக்குது. 10 எலக்ட்ரான் இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா சைஸ் கொஞ்சம் பெக்கர் ஆகுது அப்படின்றாங்க. இன்ட்ராக்ஷன் குறைய ஆரம்பிக்குது. அதனால் ஜிங்குக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால சைஸு பிகர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த இதில் சொல்லியிருக்கேன். இதே நம்ம ஆஸ் வி மூவ் டவுன் த குரூப்பில் எப்பவுமே அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றதை நம்ம சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் பீரியடில் மட்டும்தான் டிரான்சிஷன் சீரிஸில் லெஃப்ட் டு ரைட்டில் போங்கன்னா இப்போ 4 டிரான்சிஷன் சீரிஸ்னால் இது எல்லாமே லெஃப்ட் டு ரைட்டு அட்டாமிக் ரேடியஸ் எப்பவுமே டிக்ரீஸ் ஆகுன்றதை சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஆடட் டு 4D சப்செல். இப்போ 3Dக்கு அப்புறம் 4D சப்செல் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த அட்டாமிக் ரேட் ஆஃப் 4D டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஹையர் தன் தி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் 3D டிரான்சிஷன் சீரிஸ். அப்போ அட்டாமிக் ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 3D டிரான்சிஷன் சீரிஸுக்கு பாதி எப்படி இருக்கும் அப்படின்னா 4D டிரான்சிஷன் சீரிஸுக்கு ஹையராக இருக்கும், 3D டிரான்சிஷன் சீரிஸுக்கு லோவராக இருக்குன்றதான் சொல்லியிருக்கோம். The electrons are added to 4D subcell. The atomic radius of 4D elements are higher than the corresponding elements of 3D series. ஓகேங்களா, அப்போ 4D எலமெண்ட்ஸுக்கு எப்போயுமே என்ன ஆடனா அட்டாமிக் ரேடியஸ் ஹையர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3Dக்கு அட்டாமிக் ரேடியஸ் லோவராக இருக்கும்ன்றதை நம்ம சொல்லி முடிக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் அன்எக்ஸ்பெக்டட் அப்சர்வேஷன் இந்த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் 5D எலமெண்ட்ஸ். இது என்ன சார் அன்எக்ஸ்பெக்டட் அப்சர்வேஷன் அப்படின்றாங்க. Atomic radius of 5D elements which are nearly same atomic radius as that of corresponding 4D. 4D எலமெண்ட்டுக்கும் 5D எலமெண்ட்டுக்கும் அட்டாமிக் ரேடியஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இருந்தாலும் சம் அன்எக்ஸ்பெக்டட் அப்சர்வேஷன் இன் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் 5D எலமெண்ட்ஸ் which are nearly same atomic radius of corresponding 4D எலமெண்ட் வந்து நம்ம சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்தது அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் 3D 4D 5D அப்படின்றாங்க. இதில் 4D 3D ஓரளவுக்கு பரவாயில்ல அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Dயும் 4Dயும் ஆல்மோஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் சிமிலராக தான் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்காங்க. இங்கே 4D பார்த்திங்க அப்படின்னும் போது இட்ரியத்தில் ஆரம்பித்து கேட்மியா வரைக்கும் என்ன தட்டனா போகுது. ஆல்மோஸ்ட் என்ன தட்டனா பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தாலே நம்ம சரி ரொம்ப வேரியேஷனாக இருக்காது, ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். 5Dயும் அதேமாதிரி சிமிலர் டயக்ராம் தான். யூரேனியம் டு ஆஸ்மியம், ஆஸ்மியம் டு இரிடியம் அப்படின்றது மற்றபடி எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்கும். அப்படின்னா இப்போ 3D டிரான்சிஷன் சீரிஸினுடைய அட்டாமிக் ரேடியஸும் 4D டிரான்சிஷன் சீரிஸின் அட்டாமிக் ரேடியஸும் 5D டிரான்சிஷனுடைய அட்டாமிக் ரேடியஸும் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா சிமிலராக தான் இருக்குதுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்றத நம்ம பார்த்து முடிச்சோம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்றதை நம்ம சொல்லி முடியும்.
வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயனிக் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அட்டாமிக் அண்ட் அயனிக் சைஸு ஸ்டெடி டிகிரிஸ் ஆகும் அட்டாமிக் ரேடியஸ் அலாங் ஏ பீரியட் ஃப்ரம் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் அப்படின்றாங்க. அப்போ அவன் மூவிங் லெஃப்ட் டு ரைட் இன் ஏ பீரியட் அப்படின்னும்போது 4 டிரான்சிஷன் சீரீஸில் அட்டாமிக் சைஸு ரைட்டில் என்ன தடனா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன தடனா நியூக்ளியர் சார்ஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்டெடி ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் அலாங் ஏ பீரியட் டிகிரீஸ் ஆகிறதுக்கு காரணமே என்னதுன்னா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது புரோட்டான் என்னோட புள்ளிங் நடத்துறதுனால எலக்ட்ரான் உள்ளே வருது. நியூக்ளியஸ் கிட்ட வரும்போது சைஸ் டிகிரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா 3D டிரான்சிஷன் சீரீஸில் எக்ஸோட்டர் அப்சர்வேஷன் எதுலேருந்து எது வரைக்கும் தான் சைஸு குறையும். ஸ்காண்டியத்துலேருந்து வனடி வரைக்கும் அட்டாமிக் ரேடியஸ் குறையும். தென் காப்பரில் அட்டாமிக் ரேடியஸ் நியர்லி ரிமைன் சேம் அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்காண்டியம் டு ஜிங்க் இன்னும் 3D டிரான்சிஷன் சீரீஸ்னு அப்படின்னா எல்லாமே ஸ்காண்டியத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் எலக்ட்ரான் ஆட் பண்ணினே போகிறோம் அப்படிங்கும்போது பார்ஷியலி ஃபில்டு எலக்ட்ரான் தான் ஷீல்டு எலக்ட்ரான் தான் ஆட் பண்ணுவோன்றதையும் காட்டியிருந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3D ஆர்பிட்டாலில் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ரிப்பல் ஆகுது அப்படின்னும்போது 4s எலக்ட்ரான் அது கூட நான் ஆட் பண்ணேன். அப்போ 3D எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்ட்ராங் ரிப்பல்லு தென் 4s எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு நம்ம. அப்போ ரெண்டாவது சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா டிஆரோட ஜிங்க்கு கடன் 10 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். குரூப்பில் பார்த்திங்கன்னா எப்பவுமே அட்டாமிக் ரேடியேஷன் ஆகும் அப்படின்னா மூவிங் டவுன் த குரூப் இன்க்ரீசஸ் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 4D 3D இதில் பார்த்திங்க அப்படின்னா the atomic radius of 4D elements are higher than the corresponding elements of 3D element. 3D எலமெண்ட்டில் இருக்கிற அட்டாமிக் ரேடியஸை விட 4D எலமெண்ட்டுக்கான அட்டாமிக் ரேடியஸ் ஹையராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்எக்செப்டட் அப்சர்வேஷன் இன் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் 5D எலமெண்ட் விச் ஆர் நியர்லி சேம். அப்போ 3D எலமெண்ட்டு 4D எலமெண்ட்டு பார்த்திங்கன்னா 4D எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் ரேடியஸ் அதிகமாக இருக்குது, 3D எலமெண்ட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4Dக்கு 5Dக்கு பார்த்திங்கன்னா அன்எக்செப்டட் அப்சர்வேஷன், அதாவது ரெண்டுத்துக்குமே அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 4D அண்ட் 5D எலமெண்ட்ஸ் அவர் சிமிலர் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சு டயக்ராமில் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 4D 5D எலமெண்ட்டோட அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்குது, சிமிலராக தான் இருக்குதுன்றதை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அட்டாமிக் அண்ட் அயனிக் சைஸும் பார்த்துருக்கோம், மெட்டாலிக் கேரக்டரும் பார்த்துக்கோம். அடுத்தது மெல்ட்டிங் பாயிண்ட் 3 ஜென்ரல் ட்ரெண்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 4th ஜென்ரல் ட்ரெண்டு பார்க்க போகிறோம் டிரான்சிஷன் எலமெண்ட்டில். அது என்னது அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எனர்ஜி required to remove an electron from an isolated gaseous atom to form monovalent cation is called ionization energy. ஒரு ஐசோலேட்டர்னால் தனியாக இருக்கிற ஒரு கேஸஸ் ஆட்டத்திலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோமோ அதான் அந்த ஆட்டத்தோட அயனைசேஷன் எனர்ஜின்றதை நம்ம சொல்லலாம். Therefore ionization energy of a transition element intermediate between those of S and P block element. அப்போ டிரான்சிஷன் எலமெண்ட்டோட அயனைசேஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் பெட்வீனில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ் பிளாக்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கும். பி பிளாக்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அப்போ லோவஸ்ட்டுக்கும் ஹையஸ்ட்டுக்கும் மிடில் இருக்கிற ஒரு யார் அப்படின்னா டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்றத நம்ம சொல்லி முடிக்கலாம். அதான் இன்டர்மீடியட் பிட்வீன் எஸ் அண்ட் பி பிளாக் அப்படின்னா பி பிளாக்கு ஹையஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஓகேங்களா. இது என்னது அப்படின்னா மெட்டல் ஃபஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஏன்னா எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் பண்ணும் மெட்டல். பி பிளாக் எலமெண்ட் மோஸ்ட் ஆஃப் த பே பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ்க்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்பவுமே என்ன இருக்கும் ஹையஸ்ட்டாக இருக்கும். எலக்ட்ரான் கொடுக்காது. எலக்ட்ரான் கொடுக்குறவங்களுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி லோவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எலக்ட்ரான் ஈஸியாக ரிலீஸ் பண்ணிவிடும். Therefore as we move from left to right in a transition metal series ionization enthalpy increases. இது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா பீரியடில் எப்பவுமே அயனைசேஷன் எனர்ஜி ஆன் மூவிங் லெஃப்ட் டு ரைட் இன் ஏ பீரியட் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்பவுமே எக்ஸ்பெக்டட் தான். இருந்தாலும் தேர் இஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ் கரஸ்பாண்டிங் ஃபில்லிங் ஆஃப் டி எலக்ட்ரான். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் ஆன் மூவிங் லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் ரேடியஸ் எவ்வளோ அட்டாமிக் நம்பர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக மாட்டேன்னா ஈச் 1 யூனிட். தேர்ஃபோர் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் டி ஆர்பிட்டால். அப்போ டி எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. ஆன் மூவிங் லெஃப்ட் டு ரைட் இன் ஏ டிரான்சிஷன் சீரீஸ். ஹவு மெனி டிரான்சிஷன் சீரீஸ் அப்படின்னா 4 டிரான்சிஷன் சீரீஸில் லெஃப்ட் டு ரைட்டில் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது என்னதுன்னா டி ஆர்பிட்டால் எலக்ட்ரானும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்டை இந்த டயக்ராமில் கேட்டுருங்க. அந்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸ்காண்டியத்தில் இந்த டைட்டானியம் வித் வனேடியம் அப்படின்றது அப்படியே போய்ட்டுருக்கோம். ஒரு ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா குரோமியம் டு மேக்னீஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மேக்னீஸ் டு அயன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அயன்லேருந்து நிக்கல் வரைக்கும் காப்பர் வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே. காப்பர்லேருந்து ஹையஸ்ட் அயனைசேஷன் ஜிங்க்குக்கு ஏன் இவ்வளோ ஸ்டீப் ரைஸ் ஆகுது பார்த்திங்க அப்படின்னா மேக்னீஸுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தடனா மேக்னீஸ் என்ன தடனா D5 கான்ஃபிகரேஷன் இருப்பார். D5 கான்ஃபிகரேஷன் இருந்தால் பார்ஷியலி ஆஃப் ஃபீல்டாக இருக்கும்போது ஒரு எலிமெண்ட் என்ன பண்ணாடனா எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் வச்சுருக்கிறவன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண மாட்டான். அப்போ எலக்ட்ரானை கொடுக்காத பட்சத்தில் அவனுக்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையஸ்ட்டாக இருக்கும்.
அப்போ மேங்கனீஸுக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஹையஸ்ட்டு, ஜிங்க்குக்கு அதை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா மேங்கனீஸ் வந்து ஆஃப் ஃபில்டாக இருந்தால் ஜிங்க்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். டி ஆர்பிட்டல் D10 ஃபுல்ஃபில்லாக இருக்கிறவன் எப்பவுமே எலக்ட்ரானை கொடுக்க மாட்டான். அப்போ அவனுக்கும் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனால தான் காப்பர்லேருந்து ஜிங்க்குக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகம்ன்றதை நீங்கள் டயக்ராம் பார்த்தே புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர் அலாங் ஏ சீரிஸ் இஸ் நாட் ரெகுலர் அப்படின்றாங்க. அப்போ சீரீஸில் பார்த்தீங்கன்னா 3D டிரான்சிஷன் சீரிஸில் ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பினா ஒரு எலமெண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா எனர்ஜி கம்மியாக கொடுத்து ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா எலக்ட்ரான் கொடுக்கும். ஓகே, ஒரு மேட்டல் அதாவது நியூட்ரல் ஆட்டத்திலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ஈஸின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, கேட்டியான்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக டிஃபிகல்ட்டான டிஃபிகல்ட். ஏன்னா கேட்டியான் வந்து ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது டிஃபிகல்ட்டான விஷயம். நியூட்ரல் ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ஈஸி. ஓகேங்களா? கொடுத்தவன் திரும்பியும் கேட்டால் கொடுக்க மாட்டான். அதான் என்னதுன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். Therefore, added electron enters into n-1 d orbital and inner electrons act as shield and decrease the effect of nuclear charge on valence electron அப்படின்றாங்க. அப்போ நான் ஆட் பண்ணுற எலக்ட்ரான் என்ன பண்ண n-1 d orbital ஆட் பண்ணுறதுனால இன்னர் எலக்ட்ரான் ஷீல்டு ஆகுது. அப்போ நான் ஆட் பண்ணுற எலக்ட்ரான் அவுட்டர் ஆர்பிட்டில் தான் ஆட் பண்ணுறான். n-1 d ஆர்பிட்டல் அவுட்டர் ஆர்பிட்டில் ஆட் பண்ணுறதுனால இன்னர் ஆர்பிட்டாலும் ஷீல்டு ஆகிடுது. அவுட்டர் ஆர்பிட்டல் போய் இன்னர் ஆர்பிட்டல் மறைக்கிறாங்களா, அப்போ இன்னர் ஆர்பிட்டல் நியூக்ளியஸும் உள்ளே இருக்கிறாங்க. அவுட்டர் ஆர்பிட்டல் ஷீல்டு பண்ணுறதுனா இன்னர் ஆர்பிட்டல் எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ண முடியாமல் போயிடுது. ஓகேவா? அப்போ நியூக்ளியர் சார்ஜ் ஆன் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா ஷீல்டு அண்ட் டிக்ரீஸ் த எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ் ஆன் வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ அவுட்டர் ஆர்பிட்டல் எலக்ட்ரான் மேலே நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா நியூக்ளியர் சார்ஜ் கொடுக்க முடியல, இழுக்க முடியல. அப்போ வெளில இருக்கிற எலக்ட்ரானை கொட்டுறாரு. அவுட்டர் ஆர்பிட்டல் எலக்ட்ரான் வெளில போகுது. therefore it leads to variation in the ionization enthalpy. அதனால் என்னதுன்னா ionization enthalpy வேரி ஆகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ionization enthalpy values can be used to predict thermodynamic stability of their compound. அப்போ அயனைசேஷன் என்தால்பியை வச்சு ஒரு காம்பவுண்டுடைய தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி, தெர்மோடைனமிக் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஹீட்டு, ஒரு காம்பவுண்டு அளவுக்கு ஹீட்டை தாங்கன்றதை நம்ம சொல்லலாம். தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தியர் காம்பவுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அயனைசேஷன் என்தால்பி வேல்யூ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு என்தால்பினா எனர்ஜி. அயனைசேஷன் என்தால்பி வேல்யூஸ் கேன் பி யூஸ் டு ப்ரிடிக்ட் தி தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தியர் காம்பவுண்ட் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேர் த அயனைசேஷன் எனர்ஜி required to nickel 2+ and platinum 2+. nickel 2+க்கும் platinum 2+க்கும் அயனைசேஷன் எனர்ஜி பார்க்க போகிறோம். யாருக்கு ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிக்கலுக்கான ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி IE1 IE2. ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி நிக்கலுக்கு 737 எலக்ட்ரான் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா கிலோஜூலில் கொடுத்தீங்க அப்படின்னும் போது அது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிடும், ஒரு எலக்ட்ரான். அடுத்தது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி Ni2+லேருந்து Ni2+ஆக மாறுறதுக்கு ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கொடுத்த இந்த எனர்ஜியை விட 2 மடங்கு அதிகரிக்கணும். ஏன்னு தெரியும், நியூட்ரல் ஆட்டம் எலக்ட்ரானை கொடுக்குறது ஈஸி, கேட்டியான் எலக்ட்ரானை கொடுக்குறது ரொம்ப டிஃபிகல்ட்னு வச்சு. அப்போ கேட்டியான் எலக்ட்ரானை கொடுத்து மோனோவேலண்ட் கேட்டியான் பைவேலண்ட் கேட்டியானா நீ மாற்றணும்னா என்னதாட்டனா 2 மடங்கு எனர்ஜி கொடுத்துருக்கணும். அதனால தான் 1753 அப்படின்றது 737 விட 2 மடங்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. therefore நிக்கலுக்கான டோட்டல் ஆவரேஜ் அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 2490 கிலோஜூல் மோலன் வந்திருக்கு. மோலன் வரணும், மோலன் கொடுத்துருக்காங்க, தப்பாக இருக்கும் பார்த்துங்கன்னா. நெக்ஸ்ட்டு பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறாரு, PT+ஆக மாறுறாரு, 860 கிலோஜூல். அடுத்தது பிளாட்டினம் 2+ஆக மாறுறதுக்கு செகண்ட் அயனைசேஷன் பண்ணிதுன்னா 1791 கிலோஜூல் மோலன் வாசி. ஏன்னா செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி எப்பவுமே ஹையராக இருக்கும். ஏன்னா மோனோவேலண்ட் கேட்டையிலேருந்து பைவேலண்ட் கேட்டைனாக மாறுறதுக்கு டிஃபிகல்ட்டான விஷயம். டிஃபிகல்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி தான் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இதுக்கான அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 2655 கிலோஜூல் மோலன் வாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்குது? பிளாட்டினத்துக்கு தான் அதிகம். தி எனர்ஜி required to form nickel 2+ is less. அவனே சொல்லிட்டான் பாரு. அப்போ nickel 2+ nickel 2+ஆக மாற்றுறது எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்டு லோவாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் கொடுனா ஈஸியாக கொடுத்துருது, ஏன்னா அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி லோன்ட்டான். ஓகேங்களா? அப்போ nickel 2+ எனர்ஜி required to form nickel 2+ as less than that of platinum 2+. அப்போ nickel 2+ compounds are thermodynamically more stable. nickel 2+ complex are thermodynamically more stable than platinum second complex அப்படின்றாங்க. ஆல்மோஸ்ட் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா nickel 2+ நார்மலாகவே என்னதாட்டனா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறாரு, தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிள் அப்படின்னா தென் பிளாட்டினம் 2 காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இந்த எக்ஸாம்பிளில் கம்பேர் த ஸ்டெபிலிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அவரோட செல்ஃபாக சொல்ல வேண்டியது. ஓகேங்களா? இந்த இன்னி வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது நம்ம இன்றைக்கி மெட்டாலிக் ஜென்ரல் ட்ரெண்ட் என்ன
ப்ராப்பர்ட்டிஸில் மெட்டாலிக் பிஹேவியர் பார்த்தோம். டிரான்சிஷனில் மட்டும் மெட்டலில் அப்படின்றது எல்லா மெட்டல் தான் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கான ஷேப்பெல்லாம் பார்த்துருந்தோம். மெட்டல்ஸ் என்னென்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ரெகுலர் ட்ரெண்ட் வேரியேஷன் ஆகுதான்றதப்போ யாருக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் ஆகி அப்படின்னா மிடில் ஆஃப் த டிரான்சிஷன் சீரிஸில் இருக்கிறவனுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் எப்போயுமே ஹையராக இருக்கும். பிகாஸ் இட் ஹேவ் ஹையஸ்ட் லோன் பேர். அப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுன்னுக்கிறவனுக்கு தான் மெல்ட்டிங் பாயிண்ட் ஹையஸ்ட்டாக இருக்குன்றது தென் நம்ம 4 டிரான்சிஷன் சீரிஸ்லையும் எந்தெந்த எலமெண்ட்டெல்லாம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுன்னு இருக்குது ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த டிரான்சிஷன் சீரிஸ் எலமெண்ட் ஆக்கப்பையும் 4 டிரான்சிஷன் சீரிஸில் மிடில் ஆஃப் த எலமெண்ட்டில் இருக்கிறதுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் ஹையராக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா ஹிட் ஹேவ் ஹையஸ்ட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றத நம்ம சொல்லிடணும். இதில் வேரியேஷன் எப்படி எப்படிலாம் மாறுதுன்றதை நம்ம பார்த்தோம். அந்த டயக்ராம் பார்த்து புரிஞ்சுங்க. மேங்கனீஸுக்கு அதிகமாக இருக்குதுன்னு மேங்கனீஸுக்கு ஹையஸ்ட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகம்ன்றது வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயனிக் சைஸ் அப்படின்னு அட்டாமிக் அண்ட் அயனிக் சைஸு லெஃப்ட் டு ரைட்டில் டிரான்சிஷன் சீரிஸில் டிகிரீஸ் ஆகும்ன்றதை நம்ம சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் டிகிரீஸ் ஆகுதுன்னா 3D 4D 5D அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா 4Dக்கும் 5Dக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். 3Dக்கும் 4Dக்கும் என்னதுன்னா வேரியேஷன் வரும்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு அட்டாமிக் ரேடியஸு. அடுத்தது அயனைசேஷன் என்தால்பின்னு பார்த்தோம். அயனைசேஷன் என்தால்பி 4 டிரான்சிஷன் சீரிஸ்னா ரெகுலர் ட்ரெண்டில் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுன்றதை நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா இதில் காப்பர் டு ஜிங்க் பார்த்தோம். ஜிங்க்குக்கு அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து டிஆர்பிடி எலக்ட்ரான் ஃபுல்ஃபில்லாக இருக்கும்போது அயனைசேஷன் ஹையஸ்ட்டாக இருக்கும்ன்றதுன்றாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டோம்னா நிக்கல் 2+ பிளாட்டினம் 2+. இதுக்கு நிக்கல் 2+ தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் தென் பிளாட்டினம் 2+ன்றதை நம்ம பார்த்து முடிஞ்சோம். இதுதான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண டாபிக். ஓகேங்களா, மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருவோம். கொஞ்சம் கிளாஸை முடித்தா அசைன்மெண்ட்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்கப்பா. நீங்கள் என்னதுன்னா லெசன் முடிச்சுட்டேன். இந்த வாரம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சண்டே அன்றைக்கி டெஸ்ட் இருக்கும். சண்டேவில் நான் கொஷின் அனுப்புவேன். சண்டே ஈவினிங் சண்டே எழுதுறீங்களோ இல்லை மண்டே எழுதுறீங்களோ நான் கொஷினை சண்டே ஈவினிங் அனுப்புவேன். நீங்கள் டெஸ்ட் எழுதி அதை நீங்கள் ஸ்கூலில் வந்து மண்டே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தான் டெஸ்ட்டு. ஒரு 30 மார்க்குக்கு டெஸ்ட்டு. இந்த 30 மார்க்கு டெஸ்ட்டை பார்க்காம எழுதி கொடுத்துட்டு நல்லா அழகாக இதெல்லாம் போட்டு காலெல்லாம் போட்டு நல்லா எழுதி கொடுக்கணும். இதை ஸ்கூலில் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. மண்டே டெஸ்ட்டு. மண்டே நீங்கள் சப்மிட் பண்ணணும். சண்டே டெஸ்ட்டு. சண்டே ஈவினிங் கொஷின் அனுப்பிச்சிடுவேன். ஓகேங்களா, அது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தான் டெஸ்ட்டு. இந்த லெசனுக்கான அசைன்மெண்ட்டு கொஞ்சம் கடகடன்னு அனுப்புங்க. சில பேர்லாம் நம்ம லெசனை முடித்து அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசைன்மெண்ட்டு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். ஓகேங்களா, அது மாதிரி அனுப்புகிறவங்களுக்கு நல்லா நடனா ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். அவனும் நல்லா பண்ணுறான் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேவா, தேங்க்யூ.